வணக்கம். வாழ்க வளமுடன். நவக்கோள்களுடைய நவ தானியங்களை பற்றி நாம் விளக்க இருக்கின்றோம். நவதானியங்களை பரிகாரமாக நாம் செலுத்தினால் சூரியனுடைய கெடுபலன்கள் குறையும் என்று சோதிட நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. சூரியனுக்கு கோதுமை பிடித்த உணவு கோதுமையாகும். சூரிய திசை நடப்பவர்கள் கோதுமையை தானம் கொடுத்து கெடுபலனாக நடந்து கொண்டிருந்தால் கோதுமையை தானம் கொடுக்கலாம். சந்திர பகவான் நெல், அரிசி இந்த பொருட்களை சந்திரவான் பிடிக்கும் என்பதால் சந்திர திசை நடப்பவர்கள் பரிகாரமாக நெற்களை தானமாக கொடுத்து அதனுடைய கெடுபலன்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்று சோதனை நூல்கள் கூறுகின்றன. செவ்வாய் பகவானுக்கு துவரை, செவ்வாய் என்றால் துவரை, துவரை நவக்கரங்களிலே செவ்வாய் பகவானுக்கு துவரை தானம். நவதானியங்களில் செவ்வாய்க்கு துவரை. அந்த அடிப்படையில் துவரையை தானமாக வழங்கி செவ்வாயினுடைய நற்பலனை பெறலாம். புதன் பகவான் பச்சை பயிறு நவதானியங்களிலே அவருக்கு பிடித்த பயிராகும். புதன் திசை நடப்பவர்கள் நவதானியங்களிலே பச்சை பயிரை தானமாக கொடுத்து புதன் நல்ல பலன்களை பெறலாம். குரு பகவான் கொண்ட கடலையை தானமாக கொடுத்து அதன் மூலம் நன்மைகளை பெறலாம். சுக்கிர பகவானுக்கு வெள்ளை முச்சை தானமாக கொடுத்து அந்த தானத்தை வழங்கி நல்ல பலன்களை அடையலாம். சனி பகவான் எள்ளு தானமாக கொடுக்கலாம். சனி பகவானுடைய தானியம் எள்ளாகும். எள்ளை தானமாக கொடுத்து நற்பலன்களை பெறலாம். ராகு பகவானுக்கு உளுந்து தானம், உளுந்தை தானமாக கொடுத்து நற்பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். கேது பகவானுக்கு கொள் தானம், கொள் என்றால் காண பயிர் என்று நாம் கிராமத்திலே சொல்வார்கள். அந்த காணப்பயிரை தானமாக வழங்கி கேது பகவானுடைய தாக்குதலில் இருந்து நற்பங்களை பெறலாம் என்று சோதனை நூல் கூறுகின்றன. வாழ்க வளமுடன்.